ஹாய் நண்பர்களே, ஒன்று மட்டும் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்றும் இல்லை, இவ்வளோ நான் இடி பேய் இடி அடித்தாங்க. இதை பற்றி ஹியூமன் ரைட்ஸ்ன்னு இருக்கீங்க. சாதாரண கேள்வி மட்டும் கேட்டால் பத்தாது, இதுக்கு கேஸ் போட்டு இது என்ன நிலமன்றதை கண்டிப்பாக கொண்டு வரணும். சிம்பு ஒரு சாதாரணமாக ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டுக்கு இந்த பொண்ணை பற்றி தப்பாக பாட்டான், பொண்ணை பற்றி தப்பாக பாட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரும் தேடி ஒரு மனுஷனை அவ்வளோ பண்ணீங்க. ஒன்றும் இல்லை, அதே பொண்ணுங்க தான் அடி வாங்கியிருக்கு. சும்மா நின்றுந்தவங்களையும் வீட்டு வாசல போய் அடிச்சிருக்காங்க. அடி வாங்கினது ஒரு பொண்ணு தான். ஏன் இப்போ நிற்க மாட்டீங்களா? ஏன் இதில் கவர்மெண்ட் இருக்கா? சிம்பு ஒரு தனியாள் ஒரு பொண்ணை அடித்த போலீஸ்கார கவர்மெண்ட்னால பயப்படுறீங்களா? இப்போ நீங்கள் வரலாம்ல. நம்ம மலேசியா ஒரு பாட்டு பாடலையம்மா, பொண்ணுங்களை தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாடுமா, பொண்ணுங்களை ஏமா அடிக்கிறேன்னு சொல்லி பாடுமா. எல்லாரும் ஒத்துமையா இருந்தோம், எல்லாரையும் அடிச்சாங்க. அடிச்சு நான் எடி பேய் எடி அடிச்சாங்க, ரத்த வரோட அடிச்சாங்க. இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சாதாரண எப்படி சொல்றது, பீட்டாண்ட ஒரு மாடை துன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அவ்வளவு பெரிய பீட்டாண்ட ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு மனுஷன் பேச்சு தன்மையுள்ள மனுஷன் அவனை அந்த அடி அடிச்சாங்க, அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? ஹியூமன் ரைட்ஸ் இருக்கீங்களா? சாதாரண சின்ன சின்ன இதுக்கெல்லாம் நிக்கிறீங்களா? ஹியூமன் ரைட்ஸ் மனிதனை எப்படி அடிக்கலாம், மனிதனை எப்படி கொண்டு பண்ணலாம் இருக்கீங்களா? ஒரு சென்னை ஃபுல்லா கலங்க வச்சாங்க. சும்மா இருந்த ஆட்டோவை கொளுத்துறது, சும்மா இருந்த வீட்டை கொளுத்துறது, எல்லாத்தையும் பண்ணாங்க. மனுஷனை அடிச்சு அவ்வளோ துன்புறுத்தினாங்க. சென்னை மதுரை எல்லா இடத்துலயும் சரி. அதை கேட்கறதுக்கு யாரும் கிடையாதா? சாதாரண ஒரு மனுஷன் சிம்பு சாதாரண மனுஷனா அவனுக்கு என்ன வேணா பண்ணலாம். கவர்மெண்ட் எதிர்க்க தெம்பி இல்லையா உங்களுக்கு? கவர்மெண்ட் எதிர்த்து கேளுங்க, கேட்காம இருக்காது. ஹியூமன் ரைட்ஸ் இருக்கீங்கள, எல்லாரையும் உறுப்பினராக அவங்க உறுப்பினர் அவங்க சொல்லி எல்லா கையிலும் உறுப்பினர் கார்டு கொடுத்தீங்கள, கேளுங்க. ஏன் உங்க உறுப்பினர்ல இருக்கிறவங்க அடிவாங்கலையா? கல்ல கொண்டு அடிக்கிறாங்க. நாயா இல்ல மனுஷன் இல்ல நாயான்னு கேக்குறேன். கல்ல எடுத்துன்னு அடிக்கிறாங்க. திருப்பி அடிக்க எவ்வளவு ஆகும்? போலீஸ்ன்றதுனால தான் பசங்க விட்டு ஓட்டணும். ஓகேவா? இதுவே இந்த போராட்டத்தை கேட்க வச்சு கட்சிக்காரங்களோ இல்லை எவனோ அடிச்சிருந்தா திருப்பி அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சைலண்டா போய் இந்த கூட்டத்தை வன்முறை கொண்டு வந்து போலீஸ்காரங்க கல்லு கொண்டே எறிகிறாங்க. ஒருத்தன் மாட்டினான் 10 பேர் சேர்ந்து தம்மு போட்டு கொழுன்னு கொளுத்துறானுங்க. எப்படின்னா திருப்பி எதனா பண்ணானா? சைலண்டா போயிருந்தவன அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்லிட்டு இவ்வளவு அடி அடிக்கிறீங்க. இல்லை, இந்த ஒண்ணு மட்டும் கேட்டுக்கலாம், தமிழ்நாடு போலீஸ் தானே, நீங்களும் தமிழன் தானே. தமிழனுக்காக போராடுறதுக்காக உங்களுக்காக இருந்து உங்க இடத்துல இருந்து ஒருத்தன் எங்களுக்காக நின்னான்ல, ஏன் அவனுக்கு இல்லை? அந்த ஒரு மனுஷனுக்கு இல்லாத இது உங்களுக்கு எப்படி இல்லை கேக்குறேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்க போலீஸ் இனத்துல இருந்தாலும் ஒருத்தன் நின்னா நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல கொம்பு சுத்தி வேற காட்டினாங்க போலீஸ்காரங்க. அதெல்லாம் இது முக்கியம் பண்ணாங்க. நீங்களும் இப்ப தமிழன் தானே, ஏன் இவ்வளவு வன்முறையை தூண்டி விட்டாலும் பொம்பளை போலீஸ் எடுத்துன்னு போய் கொளுத்துறாங்க. கொளுத்தி வீடு பாலா போன இதுவே வேற எவனா பண்ணியிருந்தா அது கேட்டிருப்பீங்களா? ஏன் ஒரு போலீஸ் பண்ண கேட்க முடியாதா? ஒரு கவர்மெண்ட் பண்ண கேட்க முடியாதா? ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன், சின்னம்மா நீங்க இருக்கீங்களா? சின்னம்மா ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். சின்னம்மா நீங்க எப்படிமா இப்படிலாம் இருக்கிறதுக்கு இதுவா இருக்கீங்க? சிஎம் சூப்பர் சிஎம், சத்தியமா சொல்றேன். இருக்கிற இன்னும் கொஞ்ச நாள் வருஷத்துக்கு சிஎம் சூப்பரா பண்ணுவாங்க. அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல சிஎம் நம்பியாம இருக்க போறான்னு தெரியல. நான் இல்ல, சத்தியமா சொல்றேன், இந்த ஆட்சி சத்தியமா செட் ஆகாது. ஆனா கண்டிப்பா அடுத்த வாட்டி நீங்க சூப்பரா ஆட்சியை பிடிச்சிருவீங்க. ஆட்சியை பிடிச்சி நல்ல ஆட்சியா வரும்னு நினைக்கிறேன், பாக்குறேன். நம்ம ஹியூமன் ரைட்ஸ் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சொல்றேன், இதை மட்டும் கேளுங்க. கேட்காம சாதாரணமா கவர்மெண்ட் நம்ம கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா போயிடாதீங்க. தயவு செஞ்சு கேளுங்க. ஒருத்தவங்க மண்டை உடஞ்சி அது உடஞ்சி சுத்திட்டு இருக்கான். இதுவே நீங்க சைலண்டா விட்டுருந்தீங்கன்னா இந்த கொண்டாட்டத்தை நாங்க என்ஜாய் பண்ணி செம்மையா கொண்டாடி தமிழை நினைச்சா முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிஎம் உங்களுக்கு சேர்த்து தான் தமிழ்நாடு நினைச்சா எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஒரு இதை கொண்டு வந்திருப்போம். ஆனா நீங்களே கழிச்சு தமிழ்நாட கேவலப்படுத்திட்டீங்க. இந்நேரத்துக்கு கேக் வெட்டி கொண்டாடி இருப்போம், நாங்க என்ஜாய் பண்ணி சைலண்டா பிரிஞ்சு போயிருப்போம். இந்த மாதிரி ஒரு தமிழை கூட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசுல ஆழமா படிதல பண்ணிருப்போம். ஆனா நீங்க இப்படி பண்ணி எல்லாரையும் அடிச்சு உடைச்சு தமிழை கேவலமானவன் சொல்லி நீங்க நடத்திட்டீங்க. மத்த ஊருக்காரன் என்ன நினைப்பான்? இல்ல தெரியாம தான் கேட்கறேன், மத்த ஊருக்காரனா இருக்குமா? தமிழை மொத்தமா சேர்ந்துன்னு எல்லாம் ஒன்னா இருக்கும். தமிழை மொத்த கூட்டத்தையும் அடிக்கிற அளவு நீங்க ஆளாகிட்டீங்க. நீங்க சட்டமன்றத்துக்கு போறதுக்காக எங்களை அடிப்பீங்களா? நீங்க கொடியேற்றத்துக்காக எங்களை அடிப்பீங்களா? நாங்களும் இந்தியன் தான், நாங்களும் எல்லாம் தான். ஏன் எங்களுக்கு தெரியாதா கொடியேற்றத்துக்கு? எங்களுக்கு எதுவும் பண்ண முடியாதா?
நாங்க ஸ்கூல் படிச்சது ஸ்கூல்ல கொடியேற்றது, எங்க தெருல கொடியேற்றது எல்லாமே நாங்க பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்க கொடியேற்ற போறீங்க, நீங்க போய் கொடி தனியா ஏத்துங்க. 26ஆம் தேதி தனியா கொடியேற்றி தனியா சல்யூட் வச்சு தனியா பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்ப நம்ம தமிழ் மக்களை எவ்வளவு கேவலப்படுத்திட்டோம் சொல்லிட்டு. எல்லாம் நியூஸ்ல போடுவாங்கல்ல, டெல்லியில இப்படி பிரம்மாண்டமா நடந்தது, அந்த ஊர்ல இந்த மாதிரி பிரம்மாண்டமா நடந்தது, சென்னை இருளமாக போனது அப்படின்னு சொல்லி நியூஸ் வரணும். சென்னை சிஎம் அப்ப தெரியும் உங்களுக்கு. இதுவே சைலண்டா முடிச்சிருந்துச்சுன்னா கொடியேற்றத்துக்கு நாங்க என்ன யார் எல்லாரும் வந்திருப்பாங்க. சின்னதுல குழந்தை இருந்தா அம்மா சுத்தி இருப்பாங்க. இப்ப கொடியேற்ற தோணுன்ற இந்தியன்றதுக்காக மனசுல நினைச்சிட்டு நெஞ்சில ஒரு கொடியை குத்தின்னு தான் சுத்துவோமே தவிர, உனக்கு நீ கொடியேற்றதெல்லாம் பார்க்கறதுலாம் நாங்க வந்து நிக்க மாட்டோம். சத்தியமா சொல்ல, நீ மனுஷனா இருந்தா நீ தான் அடிக்க சொல்லியிருக்க. இதுமேல உங்ககிட்ட பேசி ஹியூமன் ரைட்ஸ் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இது ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. தமிழனுக்காக வந்து நிக்கலனாலும் பரவாயில்ல, அடி வாங்கினது மனுஷன், அவனுக்காக வந்து நில்லுங்க. ஒரு மாட்டுக்காக வந்து வீட்டாவே வந்து நிக்கும் போது ஒரு மனுஷனுக்காக நீங்க வந்து நிக்க மாட்டீங்களா?